ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் vlog. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு கார்டன் vlog தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து முருங்கைப்பூங்க. இப்போ தான் வந்து பூவை எடுக்க கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு எங்கள் மரத்துலலாம். அடுத்து வீட்டு பக்கங்க ஒரு பாவச்செடிங்க. இது வந்து தப்பி முளைச்சது. அப்போ தான் வந்து பூவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுங்க. காய் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு ஒரு காய் நல்லாவே திரண்டுருச்சுங்க. அது வந்து இன்னும் 2 நாளில் பொறிச்சிடலாம். நம்ம வச்சு உண்டு பண்ணா கூட வந்து இத்தனை பூ எடுக்காதுன்னு நினைக்கிறேங்க. தப்பி முளைச்ச செடியில் பாருங்க, பூவு ஒரு 5-6 பூ நல்லாவே எடுத்திருந்ததுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது நம்மளோட சின்ன முருங்கைக்காடுங்க. ஒரு சின்ன பிட்டில் போட்டிருந்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு மொக்கு விட ஆரம்பிச்சிருக்குதுங்க பூவு. ஆனாலும் வந்துட்டு நம்ம கொழுந்தொடிக்கணுங்க. கொழுந்தொடிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக போக கூடாதுங்கிறதுக்காக வந்து கட் பண்ணுவாங்கங்க. அது எப்படின்னா, நம்ம மேலே போகிற தளவை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோன்னா கீழேயே வந்து சிமிராட்டை வந்து தளைஞ்சிருங்க. பாருங்கள், இது வந்துட்டு அம்மா தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கை செடிக்கு கூட கொஞ்சம் ப்ரிடேட்டர்ஸ் அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த மாதிரி பூச்சிகள்லாம் பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு புழு தான் வந்துட்டு செடியில் இருக்க இலையெல்லாம் நல்லா சாப்பிட்ருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோங்க. அப்புறம் பார்த்தா இப்போ இந்த பூச்சிகள் கூட வந்து கடித்து சாப்பிடுதுங்க. அடுத்து பாருங்கள், அப்படியே வந்து நம்ம மல்லிகைப்பூ செடிக்கிட்ட வந்தாச்சுங்க. இது வந்து குண்டு மல்லிங்க, அடுக்கு மல்லின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து மொக்கு எடுத்துகிட்டு இருக்குதுங்க. அடுத்து வந்துட்டு நாளைக்கு குழம்பு செய்கிறதுக்கு வந்துட்டு சுண்டைக்காய் பறித்தோங்க. இதான் வந்து சுண்டைக்காயோட பூவு. இது வந்து சுண்டைக்காயோட பிஞ்சுங்க. அப்படியே வந்து நம்ம காய் பறிச்சிக்கலாங்க. இந்த சுண்டைக்காயில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. உங்களுக்கும் வந்து கிடச்சிதுன்னா வாங்கி செய்யுங்க. எங்கள் வீட்டில் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. புளிக்குழம்பா செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு இளநீ குடிக்கலான்னு இருந்துச்சுங்க. அதான் வந்துட்டு இளநீ வந்துட்டு மரத்துலேருந்து போட்டு வந்து அப்பிச்சி வந்து வெட்டிகிட்ருக்குறாங்க. பாருங்கள், வெயில் தாங்க தாங்கவே முடியல. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், சுவையான இளநீ வந்து குடிச்சிடலாம். இளநீ குடிக்க குடிக்க வந்துட்டு தம்பி கூப்பிட்டானுங்க. என்னடான்னு போய் பார்த்தா, மேலே நம்ம முருங்கை தோட்டத்தில் முருங்கை குச்சியில் வந்துட்டு அழகாக ஒரு குருவி வந்து கூடு வச்சுருந்ததுங்க. அழகாக இருக்குல்லங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.